ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபேட் லாஸ் சேலஞ்சில் 38வது நாள் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில் பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் மாஸ்டர் எல்லாருக்குமே ஏரோபிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தான். எங்கள் மாஸ்டர் ஜிம் ஃபீஸை தாண்டி இதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் தான் ஃப்ரீயாக தான் இந்த ஏரோபிக்ஸ் ட்ரைனிங்கை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஏரோபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களும் ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணலாம். ஏரோபிக்ஸ் பண்ணுற எல்லாரையுமே எங்கள் மாஸ்டர் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாரு. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பான்ற மாதிரி எங்கள் மாஸ்டர் எங்களை வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கவே விடலை. எல்லாரையுமே வச்சு வச்சு செஞ்சுட்டாரு. 1 2 3 அட்டென்ஷன் கீழ இருக்க 4 5 6 கூட்டு விடு 7 8 9 பார்த்தீங்களா இவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்ட்டு. ஆனால் இவர் இதெல்லாம் பண்ணி இவர் உடம்ப நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பார்த்தீங்களா அவர் ஒய்ஃபை அவர் மேலே நிற்க வச்சு பிளான் பண்ணுறாரு. அப்போனா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஏரோபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பாடிக்கு கொஞ்சம் வேரியேஷன் போட்டு டெட் லிஃப்ட் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். டெட் லிஃப்ட்டுன்றது பேர்லேயே டெட்டுன்னு வருது பார்த்தீங்களா. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மண்டையெல்லாம் கிறுகிறுன்னு ஆகி குருவி என் காதுக்குள்ளே ரிங்குன்னு சவுண்ட் விட்டு போயிடுச்சு. வர 29ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அளவிலான மென்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது விழுப்புரத்தில். ஸோ அதுக்காக விழுப்புரத்துலேருந்து ஒரு மாஸ்டர் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போனார். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் முட்டையும் சாப்பிட்டு கடைக்கு போய் கேமரா எடுத்துகிட்டு ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்க அருட்பணி செய்கிறதுக்காக நன்னாகிறாங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க துரேஷியாங்கிற ஒரு நாட்டுக்கு தான் அருட்பணி செய்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே நடக்கிற விழாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். இங்கே லஞ்சுக்கு பிரியாணி தான். ஃபேட் லாஸ் பண்ணுற நம்ம மோஸ்ட்லி பிரியாணியை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அதே அளவுக்கு ஃபேட்டும் இருக்கும். ஆனால் இதில் அதிகப்படியான எண்ணெயும் நெய்யும் இருக்கும். ஸோ நம்ம வேற வழியே இல்லாமல் தான் பிரியாணி சாப்பிடணும். அதுலேயுமே பீஸ் அதிகப்படுத்திட்டு ரைஸை கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பிட்ட பிரியாணி சிரிக்கிறதுக்காக மலையேற கிளம்பிட்டேன். மலையேறி முடித்து கடைக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேனர் ஒர்க் இருந்துச்சு. அந்த பேனர் ஒர்க்கை முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக நைட் வாக்கிங் கிளம்பிட்டேன். 10,500 ஸ்டெப்ஸோட இன்னைக்கு டே கம்ப்ளீட்டட். நீங்களும் இது போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.